இளைய தளபதி விஜய் மற்றும் இயக்குனர் அட்லி இணைய இருக்கிற புது படம் சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஹிட் படம் ஒன்னோட ரீமேக் அப்படின்னு இப்ப தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. இப்ப விஜய் நடிச்சுட்டு வரும் பைரவா படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடந்துட்டு வர நிலையில தெரி படத்தை தொடர்ந்து மீண்டும் விஜய் மற்றும் அட்லி இணைய இருக்கிற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச அண்ணாமலை படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லப்படுது. அட்லி இயக்கத்தில் வெளியான ராஜாராணி திரைப்படம் மணிரத்னத்தோட மௌனராகம் படத்தையும், தெரி திரைப்படம் விஜயகாந்த் நடிச்ச சத்திரியன் திரைப்படத்தையும் தழுவி உருவாக்கப்பட்டது. கடந்த 1992 ஆண்டு வெளியாகி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படம் தான் அண்ணாமலை. இந்த படத்தோட ரீமேக்காக விஜயோட 61வது படத்தை இயக்கிறதுக்கு அட்லி திட்டமிட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. இளைய தளபதி விஜய் எப்ப கேட்டாலும் அண்ணாமலை படத்தோட ரீமேக்ல நடிக்க ஆசை அப்படின்னு சொன்னது குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகல. அண்ணாமலை வெர்ஷன்ல இளைய தளபதி விஜயை பார்க்க அவரோட ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்காங்க. வடிவேல் அண்ணா இந்த படத்துல இல்லைன்னா நான் கண்டிப்பா இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை இந்த வேற படத்தோட பிரச்சனைனால இந்த படம் நின்றுடுமான்ற பயத்திலேயே பாதி ப்ராஜெக்ட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. 10:30 மணிக்கு அந்த டிவி ஆன் பண்ணி வடிவேல் அண்ணாவோட காமெடி ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தா போதும், நிம்மதியே தூக்கம் வரும். முதல் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இடத்துல வந்து ரிவ்யூ வந்துருது, போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியும் படம் இருக்கும். ஒரு நடிகனா, இது நான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் உங்ககிட்ட கேட்கல.